குட்டி போட்டாலும் அதுல ஒரு குட்டியை பிரிக்க போனாலும் கடிக்க வரும். கண்ணு குட்டிக்கு ஆபத்துன்னா தாய் பசு முட்டை வரும். தாய்ங்கிறவ எல்லாருக்கும் தாய்தான். இன வேறுபாடு இதுல மட்டும் இல்லவே இல்லை. விஜய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை கேளப்பா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? என்ன இது? சாப்பாடு ஆகி போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஊட்டி விடுறீங்களா? பசிக்குதுமா. இப்படி பேச்ச மாத்துறதுல நீதான் பெரிய ஆளாச்சே. ஆமா, எங்க கையாலையும் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த ருசி இல்லவே இல்லையே. மார்னிங் பாஸ். வெரி வெரி குட் மார்னிங். வாட்ஸ் தி மேட்டர்? புது ஆர்டர் வந்திருக்கு சார். வீனஸ் சர்க்கஸ்க்கு 2 சிங்கம், நேஷனல் சர்க்கஸ்க்கு 2 சிறுத்தை, ஒரு யானைக்குட்டி வேணும்னு பணம் கொடுத்துட்டு போனாங்க. இதோ சார் 25,000 ரூபாய். ஓகே, ஜங்கல் கேங் விஜய்க்கு நான் லெட்டர் போட்டுறேன். நான் வெளியே போணும், கார் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஹேண்ட்ஸ் அப். எல்லா பணத்தையும் எடுத்து கொடு. இன்னும் கொடு. சக்சஸ், கிரேட் சக்சஸ். ஹேமா, நீயா? ஆமா, நான் தான். இந்தாங்க. ஏன்பா, என்ன உண்மையான கொள்ளக்காரன் நினைச்சு பயந்துட்டீங்களா? ஏமா, கொள்ளக்காரனை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன்? பெத்த பொண்ணும் கொள்ளக்காரனும் ஒண்ணு தெரியுமா உனக்கு? எப்படி? திருடனா இருந்தா ராத்திரில சோரேறி குதிச்சு வந்து கத்தி காட்டி பணத்தை பறிச்சுட்டு போயிடுவான். அதே பெத்த மகளா இருந்தா பட்ட பகல்ல பந்தல் போட்டு மேளவாத்தியத்தோட சீர்வரிசைன்ற முறையில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு பெத்தவங்களையும் மறந்துட்டு அண்ணியனோட போயிடுவா. இப்ப சொல்லுமா, உனக்கும் திருடனுக்கும் என்ன வித்தியாசம்? என்னப்பா இது? நான் என்னமோ இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி புலம்புறீங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஏன்பா நான் போறதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறீங்க? உனக்கு ஜோடியா ஒரு மாப்பிளைய பிடிச்சாகணுமே. உங்களுக்கு யார பிடிச்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரிதான். ஒருத்தனை பார்த்து உனக்கு நீ கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நான் ரெடி. அப்படியா? ஃபாதர் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்க. தேங்க்யூ. உன்னுடைய அடுத்த ப்ரோக்ராம்? ரொம்ப போர் அடிக்குதுப்பா, எங்கயாவது வெளியே போயிட்டு வரேன். மேனேஜர் கிட்ட சொல்லி கார் எடுத்துட்டு போ, இஷ்டப்பட்ட இடத்துல சுத்த. தேங்க்யூ. பை பை. ஹலோ மிஸ்டர் மோகன். பியூட்டி குவீன். ஓ, அவ்வளவு அழகா இருக்கனா? ஆஃப் கோர்ஸ். உங்க அழகு உங்களுக்கு தெரியாது, எதிரில் இருக்கிற என் மாதிரி ரசிகனுக்கு தான் தெரியும். ஓ, தட்ஸ் லவ். எக்ஸாக்ட்லி. எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்க? இத கூட புரிஞ்சுக்க முடியாதா அண்ணா? மை டியர் ஹேமா. ஓ நோ 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 நோ, டோன்ட் பி எமோஷனல். நம்ம காதல் அரும்பி கல்யாணமா மலர வேண்டாமா? ஆமா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நாளைக்கு நேரா எங்க அப்பா கிட்ட போவேன். சொல்ல வேண்டியதை சொல்லுங்க, செய்ய வேண்டியதை அவர் செய்வார். டாடி டாடி, மோகன் மோகன். நீ உள்ள போ, நான் கவனிச்சுக்கிறேன். குட் மார்னிங் பாஸ். வாங்க மோகன், வாங்க. டேக் யுவர் ஹானரபிள் சீட். தேங்க் யூ பாஸ். பாஸா? இன்னில இருந்து நான் உங்க முதலாளி இல்ல, அதனால நீங்க பாஸ்ன்னு கூப்பிட வேண்டிய அவசியமும் இல்ல. ஓ, நீங்க எந்த அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். சகலமும் புரியும். இந்த லெட்டர்ல கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. என்னது, ராஜினாமா லெட்டரா? ஓ, நான் வருங்கால மாப்பிள்ளையாச்சே, இனிமே சம்பளத்துக்கு வேலை செஞ்சா நல்லா இருக்காதுன்னு ராஜினாமா செய்ய சொல்றீங்க, அப்படித்தானே? மோகன், நீங்க அநியாயத்துக்கு புத்திசாலி, தயவு செய்து கையெழுத்து போடுங்க. சார், இவ்வளவு தூரம் நீங்க அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அது ஒண்ணும் அதிக தூரம் இல்ல மோகன். இதோ இங்க வாசப்படி இருக்கா, இதை தாண்ட மெயின் கேட் வரும், அதுக்கப்புறம் ரோடு வரும். ரோட கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டா பிளாட்ஃபார்ம் வரும், அங்கதான் உன்னை நிக்க வைக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கெட் அவுட் சொல்றா யோகிய ராஸ்கல். ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டா உடனே சம்பந்தம் பேச வர்றதா? அதுக்கெல்லாம் ஒரு யோகியதை அந்தஸ்து வேண்டாம். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருக்குண்டா திருட்டு சன்னியாசி பயலே? எல்லாம் உங்க பொண்ணு சொல்லிதான் வந்திருக்கேன். சாரி மிஸ்டர் மோகன், உங்க பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் உங்களை விரும்புற மாதிரி நடிச்சேன். இனிமையாவது இந்த மாதிரிலாம் ஆசைப்படாம ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்பா, இந்த தடவை எனக்காக ஒரு மன்னிச்சிருக்கேன். யாருடைய மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இனிமே இங்க வேலை செய்யவும் நான் விரும்பல. மோகன், அவசரப்படாதீங்க. Shut up. இந்த அவமானத்துக்கு கூடி சீக்கிரம் பழி தீர்க்காம விட மாட்டேன். ஜாக்கிரதை. வெளியே போ. என்னப்பா இது? பாவம். இந்த மாதிரி ஆளுங்களை மன்னிக்கிறது தான் பாவம். நடக்க வேண்டியது பத்தி நல்லா யோசனை பண்ணுங்க. கோபால்சாமியை பழிக்கு பழிவாங்க, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவன மாதிரி நீங்களும் பணக்காரனாகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரே ஒரு வழி,
அவனுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதே பிசினஸ் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண அவங்க எல்லாரையும் வளைச்சி நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். அதோட கோபாசாமி வியாபாரம் நசுங்கி போயிடும். எப்படி? கரெக்ட். அருமையான யோசனை. நிலவு நேரம் இரவு காயும் வானிலே 1000 வெள்ளி வாடுது மல்லிகை பள்ளி எங்கே அவனை அழைத்தேன் மாறானோ. நிலவு நேரம் இரவு காயும் நிலவு நேரம் இரவு காயும் நாடிகள் துடித்தேன் வா. 1000 ஆனந்தம் ஆனந்தம் அந்தி பகல் போனாதா. நிலவு நேரம் இரவு காயும் Hold me close, my darling. Lip to lip. I love it. Oh, love it, love நிலவு நேரம் இரவு காயும் வானிலே 1000 வெள்ளி வாடுது மல்லிகை பள்ளி இங்கே அவனை அழைத்தேன் மாறானோ. மிஸ்டர் மோகன், நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸுக்கு ஆரம்ப விழாவை அமர்க்கிறோம். ஓகே ஓகே. உங்க எல்லாருடைய ஆதரவும் ஆசையும் இருந்தா தொழிலும் அற்புதமா நடக்கும். டோன்ட் வரி மோகன், இனிமேல் கொண்டு என்னுடைய சர்க்கஸுக்கு வேண்டிய மிருகங்களை எல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுங்க. இந்தாங்க லிஸ்ட், இந்தாங்க அட்வான்ஸ். Thank you. மிஸ்டர் மோகன், 4 சிறுத்தை 3 கரடி, இந்தாங்க அட்வான்ஸ். Okay. இந்தாங்க Okay. அட்வான்ஸ். Okay, okay. Thank you. Okay. ரொம்ப நன்றி. கோபாலசாமி கொடுக்கறதை விட விலை கம்மியாவே நான் சப்ளை பண்றேன். அப்ப நாங்க வர்றோம். Okay. Bye. மோகன், கஷ்டம் நம்ம கைக்கு வந்தாச்சு. அவங்க கொடுத்த பணமும் நம்ம பைக்கு வந்தாச்சு. மிருகங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? 5க்கு 10